நான் இப்போ வந்து ஹை ப்ரோட்டீன் தோசை செய்ய போகிறேன். நல்லா நைட்டு வந்து பச்சைப்பயிறு, பட்டாணி, மூக்கடலை எல்லாத்தையும் பச்சைப்பயிறு அதிகமாக 3/4 பாகமும் இது சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இது கூட என்னென்ன போட்டு அரைக்கலான்னா, பச்சைப்பயிறு, 2 பச்சை மிளகா, பூண்டு, பெருங்காயம், நெக்ஸ்ட்டு சீரகம், இதோட கல்லுப்பும் போட்டும் தண்ணி லைட்டாக விட்டு ஆட்டிக்கலாம் கெட்டியாக தோசை. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா ஆட்டிக்கிட்டால் போதும். இதை வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே தோசை சுடணும். இதுக்கு சட்னி சூப்பராக இருக்கும். ப்ரோட்டீன் தோசை பாருங்கள் வந்துட்டுருக்கு. ப்ரோட்டீன் தோசை பாருங்கள் அழகாக ஒட்டாமல் வருது.